ஒரு வீடியோ போடுதே, அது எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்தானா நீங்கள் எனக்கு சொல்லுங்க. எனக்கு முழுக்க அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன நடந்துரு, அந்த வீடியோவை நான் சொல்லி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்லணும்னு எதுவுமே இல்லை. அந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸ் மட்டும் இது கொடுக்குதேன். நீங்கள் அந்த வீடியோவே பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக நடந்துருக்கு. யார் நல்லா இருந்தோவோ அவங்கள அழிச்சதுக்கு எவ்வளோ பேர் என்னெல்லாம் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பணங்களை வாங்கிட்டு எப்படியெல்லாம் அவங்க வந்து இது பண்ணி சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதில் இருக்குது. அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுதேன். இந்த வீடியோஸ் அதில் வந்துட்டு தான் வரும். அதை பாருங்கள், பார்த்து இது பண்ணுங்க. அப்படியே நான் எனக்கு என்னெல்லாம் இது பண்ணுச்சோ அதெல்லாமே அதில் நடந்துச்சு. நீங்களும் பார்த்து இது பண்ணுங்கள். என்னடா மழை வேற பெய்யுது. காலையில் எழும்பி இதுவரை வேலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. வீட்டில் வந்து அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த இது பண்ணிட்டு எங்கள் டியூஷன் போயிருக்காங்க. இங்கே வருங்க, மழை பெய்யுது. நேரத்துக்கு இதே நேரம் தான் விடிய காலம் மழை பெஞ்சிச்சு. துணியெல்லாம் காய போட்டுருக்கு பாருங்க. துணியெல்லாம் காய போட்டுறீங்க, மழை பெய்யுது. அது சேம் மழை மாதிரி. காலையில் எழும்பி இப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் உங்களுக்கும் லைஃப்பில் வந்து என்ன எல்லாம் நடந்துங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு சொல்லணுமென்று இருக்கேன். இதெல்லாம் ஒரு கதையாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் இது ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த குடும்பத்தை எவ்வளோ நாசம் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இது இருப்பாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த குடும்பம் நல்லா வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அழிச்ச குடும்பமும் இருக்குது. அழிச்சுன்னு சொன்னால் அவங்களோட நல்லா வந்து பண வசதி எல்லாமே இது பண்ண வந்து அவங்கள எப்படி அழிச்சணும், நம்மளோட அவங்க வந்து முன்னேறியெல்லாம் வராங்க, அவங்கள எப்படி அழிச்சணும் அப்படின்னு சொல்லுத நிறைய கூட்டங்க இருக்கு. அப்புறம் வந்து பாவம்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னதை கொடுப்போம், பணம் வந்து கொடுப்போம், சும்மா தான் கொடுப்போம். காசு எதுவும் தேவை இந்த இது இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் தாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதே நேரம் கேட்க போனான்னு சொன்னா நம்மளை வந்து துரத்து விடுறது, பெருமை கொடுத்தோம் அப்படியெல்லாம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த கூட்டம் இருக்குது. அது மாதிரி ஒருத்தவங்க நல்லா இருந்துட்டு இந்த அவங்கள வந்து அழிச்சுதுன்னு சொன்னா நிறைய இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி அழிச்ச கூட்டம் இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்த உடனேயே அந்த வீடியோவே நான் வந்து போடணும், அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போடணும் அப்படியெல்லாம் நினச்சேன். இப்போல்லாம் ஏன்னா சேனலை வந்து யாருமே இது பண்ணல. ஆனால் நீங்கள் இந்த பார்க்குறத வர பாருங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. யார் பார்க்காட்டாலுமே நான் போடுவேன். எதுக்குன்னு சொன்னான்னா எனக்கு மனசு இதுக்கு ஆறுதலுக்கு தான் நான் வீடியோஸே போடுதேன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல தெரியும். அதனால தான் நான் வீடியோஸ் போடுதேன். என் மனசு வந்து ஆறுதல் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோஸ் போடுதேன். ஒரு ஆள் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 2 பேர் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 3 பேர் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மழை பெய்தா பாருங்க, 3 பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 2 பேர் பார்த்தாலும் போடுவேன், ஒரு ஆள் பார்த்தாலும் வியூவர்ஸ் பார்த்தாலும் போடுவேன். கேட்டதான் நான் போட்டிட்டு தான் இருக்குவேன். நீங்கள் சொல்லலாம் இவ வந்து வியூவர்ஸ் போடல, இவ எதுக்கு போடுதா அப்படின்னு சொல்லலாம். நான் போட தான் செய்வேன். பார்க்குதவங்க பாருங்கள், தட்டு விடுங்க. ஓகே, நான் வந்து வீடியோஸ் போட்டுன்னு தான் இருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறையங்களுக்கு காசு கொடுத்துட்டு காசை வந்து அவங்க வந்து இழந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க. காசு வந்து அவங்க உழைச்சி தான் கொடுக்குதாங்க. உழைச்சி கொடுத்தாலும் அதை வந்து ஒருத்தவங்க பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குதோம். ஆனால் வந்து அவங்க என்ன செய்யுதான்னு சொன்னான்னா அவங்க வந்து நல்லா இருந்தால் தருவாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க நம்ம கையில், நமக்கு வந்து அவங்க தராமல் இருக்காங்க. நம்ம வட்டிக்கோ எதுக்குமே கொடுக்கல. அவங்க ஒரு காரியத்தை கேட்டி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஆனால் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பெருமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையும் ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகும், இதுவரையும் இல்லை. நிறையங்க அப்படி தான் இது பண்ணிட்டு
அதை சொன்னேன்ல, விளக்கமாக சொல்கிறேன். என்ன சொன்னேன்ல, நிறையவங்க வந்து நாங்கள் நல்லா இருந்தாலும் அதை வந்து எது வச்சு சூனியம் வச்சு நிறையவங்க வந்து இங்கே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இதெல்லாம் இது பண்ணுதாங்க. அது அவங்களுக்கு தான் நல்லது, அது நம்ம கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டியதான். நல்லா இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன், நல்லா இருக்காட்டாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன். பணம் இப்போ வந்து முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் இல்லை பணம். நீங்கள் நல்லா இருங்க, அதுவே போதும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நல்லா இருங்க, அதுவே போதும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காசை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுத கூட்டம் இருக்கு. காசை வாங்கிட்டு டபுள் மடங்கை வாங்குத கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தான் செஞ்சது. டபுள் மடங்கை வாங்குத கூட்டம் தான் செஞ்சது. நான் மறக்கவே மாட்டேன், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், அது எல்லாமே மறக்க மாட்டேன். எவ்வளவோ லைஃப்பில் நடந்திருக்கு, எவ்வளவோ இது பண்ணி கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாமே பட்டிருக்கோம். அவரை வந்து நான் சந்தோஷமாக தான் வீடியோஸ் போடுவேன், எல்லாமே ஓடுவேன். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லா குத்தட்டு என்ன பிரச்சனை இல்லை. நம்ம என் லைஃபு அதை நான் பார்த்துக்கொள்வேன். இனி நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போடுவேன். நிறைய வீடியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே போடுவேன். நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொன்னா கடவுள் நம்மளை வந்து அந்த எதுலேருந்து நம்ம கஷ்டப்படுறதுலேருந்து மீட்டு கொண்டு வருவார். அவங்க எவ்வளவோ வச்சாலும் அதுலேருந்து தடுத்து அதெல்லாம் முறிச்சு நம்ம வந்து கடவுள் நம்மளை வந்து கொண்டு வருவார். அதுக்கு அதே கடவுளை நான் நம்புதேன், இது பண்ணி அவர் கொண்டு வருவார். அதனால நம்ம வந்து நிறைய நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஒரு கஞ்சி குடிச்சாட்டாலும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க மாதிரி தான் காட்டணும். அப்படிதான் இது பண்ணுவாங்க. என்னை பார்த்தோன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என் குடும்பம் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுதேன். காலையில் அந்த நேரத்துக்கு தான் அந்த வீடியோஸ் பார்த்து அதை டவுன்லோட் பண்ண வச்சிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்தோன்னே நான் நினச்சேன் இதெல்லாமே நமக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது வந்து நினச்சேன். அந்த வீடியோஸ் போடணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள். இனி நிறைய விஷயம்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலாம் என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு விவரம் இதை மட்டும் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.